நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து சிறந்த முறையில் ஒரு பக்கம் சிறப்பான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களோட ஆட்டத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தில் சும்மா சீரி பாயும் புலி மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. சரி, இப்படியாலும் ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த புலியை அடக்கிறதுக்கு சரியான சிங்கம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க. விஜயை வச்சே இந்த கேமை ஓவர் டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார் இந்நேரம் உங்களுக்கே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ராஜா ராஜேஸ்வரி தாங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜா ராஜேஸ்வரி இந்த இடத்த விட்டு அவளை ஃபஸ்ட்டு துரத்தி அடிக்கணும். அவள் இருக்கிற வரையும் இங்கே நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரும் சிறப்பமாக ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க. திங்க் பண்ணி கரெக்டான ஒரு ஐடியாவை அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வந்த அப்புறம் நான் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிகிட்ட வந்து மல்லி தேவையில்லாமல் நீ எதோ பண்ணிருக்க மல்லி, எனக்கு ஒன்றும் புரியல. உன்னால என் பொண்ணுக்கும் கெட்ட பேர், உன்னால இந்த குடும்பத்துக்கும் அசிங்கம் வருது, இந்த குடும்பத்தில் எல்லாருமே ஒரு லெவலில் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் லெவலில் தான் இருக்காங்க. எல்லாரும் அடுத்தவங்களை எப்படி காட்டி கொடுக்குறது, அடுத்தவங்களை எப்படி போட்டு கொடுக்குறது, அடுத்தவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறது, இந்த மாதிரி கெடுக்கட்ட வேலை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. மல்லி அவ்வளோதான், வாயை அடக்கி பேசு, எல்லாமே ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் உங்களவே நினச்சின்னு உங்கள் கூடவே இருக்கேன்ல, என்ன நீங்கள் இப்படி தான் இலக்கணமாக தான் நினைப்பீங்க, உங்களை விட்டு போனால் தான் என்னோட அருமையும் என்னோட புரிதலும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேச ஆரம்பிக்கிறேன். இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பிளட்டு கண்ணீரே வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, பரவாயில்ல, எவ்வளவோ நடந்து போச்சு, அதனால் இதை நம்ம ஒரு பக்கம் கண்டுக்கக்கூடாது, அப்படியே கண்டுக்காமல் நாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கணும். அதே சமயத்தில் வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அம்மா நச்சுன்னு குறை சொல்லினே இருக்கீங்க, குறை சொல்கிறதே வாடிக்கை வேஸ்ட்டுங்கிறீங்க, யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா, நீங்கள் கண்ணால் பார்த்துறீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தீர விசாரிச்சிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட ஒரே பதில் தான், இல்லைன்றதை தவிர இருக்குன்னு ஒரு பதிலும் கூட உங்கள் வாயில் வரல. அப்போ எப்படி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் தப்பாக பேசலாம், இதுக்கு மேலே இப்படி பேசுகிற வேலை வச்சிங்க அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நான் பண்ணாதான் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு நம்ம விஜய். அடுத்த செகண்டே நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களும் ரெஞ்சும் சேர்ந்து ஓஹோ இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்டா, இவன் யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் எல்லாமே குலாப்ஸ் ஆயிரும், அதனால் இவனை யோசிக்க விடக்கூடாது, யோசிக்க விடாமல் அடிச்சு இவனை ஆட விடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, நம்ம விஜய் ஒரு பக்கம் நல்லபடியாக திருந்தி நம்ம மல்லி ஏற்ற போகிறா ஏற்றுக்க மாட்டாரா, பழைய போல் சீரியல் ஓடுமா ஓடாதா அப்படின்ற கான்செப்டை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வலுப்பம் அந்த குரங்கு இருக்குது பாருங்கள், இந்த குரங்கு தான் அது. இந்த குரங்கு புதுசாக ஒரு ஸ்கீமை தரப்போகிறாப்புல. என்ன ஸ்கீமு அப்படின்ற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு வந்து ஓன் சேனல் ஆரம்பிக்கிற போகிறாப்புல. அந்த ஓன் சேனலில் புது விஷயமெல்லாம் அப்டேட்டில் வந்துனே இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம் கொடுக்க போகிறாங்க விவசாயிங்களுக்கு, எது மானியத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் உங்களுக்கு அப்பப்போ எங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணு பயன்பெற்ற மாதிரி உங்களை தங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது உங்கள் கௌசிகா ரிவ்யூ சேனல். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினே இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக, டாடா, பை பாய்.